எங்கேன்னு கால் பண்ணாங்க. பிரபுதேவா மூவி. ஆனா யாரு டைரக்டர் என்ன இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. திடீர்னு பிரபுதேவா மூவின்னாங்க. ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணுனாங்க. ஒரு 2 மாசம் நல்லா தாடிலாம் கொஞ்சம் நல்லாவே வளர்த்துட்டு ஒரு மாரி நமக்கே தெரியும்ல சுத்தி சுத்தி நம்ம எப்படி இருக்கோன்றதே மறந்துரும். அந்த டைம்ல நான் ஒரு மாரி சுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க போகும்போது இதே கெட்டப் தான் எனக்கு வேணும். பிரபுதேவாவோட தம்பி கேரக்டரு. ஸோ பண்ணுங்க அப்படின்ட்டு நானும் அந்த ஆஃபீஸ ஒரு 2 மாசமா நானும் திரும்பி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். வேற எதுவுமே பண்ணல. இவனையும் விட்டுட்டேன். நானும் இந்த ஆஃபீஸையே ஃபாலோ பண்றேன். திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணாங்க. இந்த மாரி வந்து அடுத்து கொடைக்கானல், ஊட்டியில அடுத்தடுத்து வந்து ஷெட்யூல் அடுத்து 30 நாள் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. இங்கேருந்து கூட்டிட்டு போறோம். சரி ஓகே. அப்படியே ஒரு வாரம் கழிச்சு திரும்பி இன்னும் 2 நாள்ல நம்ம கிளம்புறோம் அப்படின்னாங்க. ஓகே. நாளைக்கு கிளம்புறோம். இன்னைக்கு நைட் வந்து நீங்க அக்ரீமெண்ட்லாம் சைன் பண்ணிடுங்க. எல்லாமே ஓகே. த்ரூ அவுட் மூவி எதுவும் சொதப்பிடாதீங்க. கெட்டப்லாம் மாத்தீங்க. எது வந்தாலும் அவங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அங்க போயிட்டு செட்டில் அப்படின்னு. எல்லாம் போச்சு ஓகே. எல்லாம் பக்காவா போதேன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். இல்ல ஆள் மாத்திட்டாங்க. வா போலாம். ஆள் மாத்திட்டாங்க. என்னடா ஆச்சு? எதுடா? ஏதாவது சொல்றா? இல்ல பட்ஜெட் இஷ்யூ.